مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹு தாலாவுடைய அளப்பெரிய கிருபை அல்லாஹ் நம்மை எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அருள்பாலித்தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய இல்லத்திலே இத்திகாஃப் நியத்திலே அமரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹு தாலா தன் மேலான திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் தாயிஃபத்தும் மின்ஹும் லியதஃபக்கஹு ஃபித்தீன். உங்களிலே ஒரு கூட்டம் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்களிலே ஒரு கூட்டம் நீங்கள் செல்ல வேண்டாமா? லியதஃபக்கஹு ஃபித்தீன், அவர்கள் மார்க்க சட்டங்களை அறிந்து கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டாமா என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். மார்க்க சட்டங்களை அறிவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஃபரத ஐன் என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. மார்க்கத்துடைய ஷரியத் சட்டங்களை மசாயில்களை அறிவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅல்லமுல் ஃபராயில, நிச்சயமாக நீங்கள் மார்க்க சட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஃபைன்னி மக்பூதுன், என்னை அல்லாஹு தஆலா கைப்பற்றி விடுவான் என்பதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு சில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்புதுல் இல்ம இன்திஸான், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை விட்டும் மார்க்க ஞானங்களை கல்வியை அல்லாஹ் ஒரே அடியாக எடுக்க மாட்டான், ஒரே அடியாக அல்லாஹு தஆலா உயர்த்த மாட்டான். வலாக்கின் யக்புதுல் இல்ம பிகப்தில் உலமாயி, அறிந்தவர்களை கைப்பற்றுவது கொண்டு அல்லாஹ் அறிவை எடுத்து விடுவான். அதாவது ஒரு ஜெனரேஷன் எந்த அளவு மார்க்க அறிவு உள்ளவராக இருந்தார்களோ அதற்கு அடுத்துள்ள ஜெனரேஷன் அந்த அளவு மார்க்க அறிவு உள்ளவர் இருக்க மாட்டார்கள். அதற்கடுத்த ஜெனரேஷன் இன்னும் கொஞ்சம் கல்வி குறைஞ்சு போகும், மார்க்க அறிவு குறைஞ்சு போகும். இப்படியே குறைந்து குறைந்து ஒரு காலம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இத்தஹதன்னாஸ் ரூஸன் ஜுஹாலா, மக்கள் அறியாதவர்களை மடையர்களை தங்களுடைய தலைவராகிக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் ஃபத்வா கேட்பார்கள், மார்க்க சட்டங்களை அந்த மடையர்களிடத்திலே கேட்பார்கள். ஃபஅஃப்து பிகைரி இல்மின், எந்த வகையான மார்க்க ஞானமும் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், தீர்ப்பு கொடுப்பார்கள். ஃபதல்லு வஅதல்லு, தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நண்பருக்கு ஒரு காலம் இருந்துச்சு, இதாக மார்க்க சட்டம் தேவைண்டா உலமாக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன அதில் சட்டம் இது, குளிப்பில் கடமை என்ன, ஒருவரு கடமை என்ன, தயமத்தில் ஃபர்ல என்ன, மூத்தார எப்படி குளிப்பாட்டுறது, இது போன்ற எல்லா மசாலாக்கிடத்திலையும் உலமாக்கிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்ட காலம் இருந்தது. இப்பொழுது எதற்கெடுத்தாலும் செல்போன்ல போய் உடனே நெட்டில் போய் தேடக்கூடிய காலமாகிவிட்டது. அதன் காரணமாக நான் அதிலே 10 விஷயம் நல்லது இருந்துச்சுன்னு சொன்னால் 90 விஷயங்கள் வழிகேடான எழுதப்பட்டிருக்கிறது. அதையே அவர் தன் கொலையாகி கொள்கிறார்கள், அதையே அவர் தன்னுடைய மார்க்கமாகிக் கொள்கிறார்கள். எல்லா விஷயங்களிலையும் சின்ன விஷயம் முதல் பெரிய எல்லா விஷயங்களையும் அவர்கள் எதை அவர்கள் பார்க்கிறார்களோ அதையே தன் கொலையாகி கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நண்பர்களே. எனவே நாம் மார்க்க சட்டங்களை தெளிவான உலமாக்கிடத்திலே கேட்டு அறிவது, அதற்காக முயற்சி செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹஸத இல்லா ஃபில் இஸ்னைன், 2 விஷயங்களிலே தவிர வேறு எதற்கும் பொறாமைப்படக்கூடாது. ஒரு விஷயம், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் அவருக்கு அதிகமான பொருளை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் அதிகமாக மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார், அவரை பார்த்து பொறாமை பண்ணலாம், நாமும் செய்யணும்னு ஆசைப்படலாம். அதே மாதிரி அல்லாஹ் ஒருவருக்கு இல்மை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் வருவதெல்லாம் மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுக்கிறார், அப்படிப்பட்டவரை பார்த்து பொறாமைப்படலாம். நாமும் இதே போன்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சல்லகல்லாஹு லஹு தரீகன் அல் ஜன்னah. யார் மார்க்க சட்டத்தில் ஒரே ஒரு மசாலாவை அறிவதற்காக வேண்டி எவர் ஒரு பாதையில் செல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு சுவனத்தின் பாதையை லேசாக்குவா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, மார்க்க சட்டங்களை அணு அணுவாக சின்ன சின்ன விஷயங்கள் முதல் எல்லா விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்வது, அதை கற்றுக்கொள்வதற்காக கொஞ்சம் நேரங்களை ஒதுக்குவது. எத்தனையோ ஊர்களில் பார்க்குறோம், நாம எத்தனையோ மதரசாக்களில் பார்க்குறோம், எத்தனையோ ஊர்களில் மஸ்ஜிதுகளில் முதியோர் கல்வி வச்சிருக்கிறாங்க. வயதானவர்கள் பெரியவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நேரங்களை ஒதுக்கி பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்து அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மசாலாக்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். மார்க்க ஒருவடி சட்டங்கள் என்ன, தயம்மத்தின் சட்டங்கள் என்ன, குளிப்பின் ஃபர்லுகள் என்ன, எதை கொண்டெல்லாம் குளிப்பு கடமையாகும், எதை கொண்டெல்லாம் ஒழு முறிந்துவிடும், எப்படி தொழுகையில உள்ஃபர்ல் என்ன வெளிஃபர்ல் என்ன, தொழுகையின் வாஜிபுகள் என்ன சுன்னத் என்ன முஸ்தஹபுகள் என்ன, இது போன்ற சின்ன சின்ன எல்லா மசாலாக்களையும் கற்றுக்கொள்வதற்காக நம் நேரங்களிலே கொஞ்ச நேரம் ஒதுக்குவது கட்டாய கடமையா இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ தொழு பன்னியாசலுக்கு வந்தோம் தொழுதும் போறோம் அப்படி தொழு நினைச்சுக்கிட்டு நண்பர்களே. தொழுகையில எது ஃபர்லு எது வாஜிப் எது சுன்னத் என்று தனித்தனியாக பிரித்து அறிவதும் கட்டாய கடமை. ஒரு தொழுகிறா, ஒருத்தன் நிக்கிறான், குர்ஆன் ஓதுறான், குனியறான், சஜ்ஜா செய்யறான், எது ஃபர்லுன்னு தெரியல, எது சுன்னத்துன்னு தெரியல, எல்லாமே சும்மா தொழுகிறான் பாட்டுக்கு. எது ஃபர்லு எது சுன்னத்துன்னு தெரியாம தொழுதால் அது தொழுகை கூடாது. தொழுகையிலே எது ஃபர்லு எது வாஜிப் எது சுன்னத் என்று பிரித்து அறிவதும் ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமாள் பள்ளிவாசலுக்கு போனாங்க. ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருந்தார். அவர் அவசரமாக தொழுதுகிட்டு இருந்தார். தொழுகையின் சட்டங்களை பேணாமல் தொழுதுகிட்டு இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, தொழுது முடிச்ச உடனே, சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ திருப்பி தொழுகு, நீ தொழுகே இல்லை ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இவ்வாறு 3 முறை தொழுதார். 3 முறை நபி ஸல்லல்லாஹு இவ்வாறே சொன்னாங்க, நீ தொழுது சரியா பெரும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையிலே அவர்களுக்கு தொழுது காட்டி பயிற்சி கொடுத்தார்கள். இப்போ அன்பர்களே, தொழுகையுடைய சட்டமாகட்டும் ஒழுவுடைய சட்டங்களாகட்டும் சுத்தத்துடைய சட்டங்களாகட்டும் இவைகளை அறிவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. கியாமத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅத்தி யுர்ஃபஉல் இல்மு வ யுஸ்பித்துல் இல்ம், அதாவது வயுஸ்பித்துல் ஜஹல், கியாமத்துடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் மக்களிடங்களிலிருந்து மார்க்க சட்டங்கள் மார்க்க ஞானம் எடுபட்டு போய்விடும், மக்களிடத்திலே அறியாமை பரவிவிடும். இதுதான் கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்தன்ஸிஹு மினல் பவுல், சிறுநீரை விட்டும் சுத்தம் செய்யும் விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஃபைன்ன ஆம்மத்தல் கபரி அதாபுல் கபரி மின்ஹு, கபருடைய அதாபிலே பெரும்பான்மையான அதாபாகிறது சிறுநீர் கழித்து விட்டு யார் சுத்தம் சரியா செய்யவில்லையோ அவர்களுக்கு தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே 2 கபர் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்த உடனே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றுட்டாங்க. அங்கேருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளை உடைச்சிட சொன்னாங்க. உடைச்சி வச்சு அந்த 2 கபருடைய தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை வச்சாங்க. பெருமாள் நின்றுதே இருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 2 கபரிலே உள்ளவர்கள் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபைன்னஹுமா லா யுஅஸ்ஸிபானி ஃபீ கபீரின், இவர்கள் ஏதோ பெரும்பாவம் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இவர்களே ஒருவர் ஸ்ரீகழித்து விட்டு சரியா சுத்தம் செய்யாமல் இருந்தார், அதன் காரணமாக அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொருவர் மக்களிடத்திலே கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார், இதன் காரணம் அதாபு செய்யப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிச்சாங்க. சொல்லிவிட்டு இந்த பசுமையான இந்த இலைத்தலைகள் தஸ்பீ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இதன் காரணமாக அல்லாஹு தஆலா கபருடைய அதாபை லேசாக்குவா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அன்பர்களே, அப்ப கபருடைய அதாபிலே பெரும்பான்மையான அதாப் என்னவென்று சொன்னால் சிறுநீர் சுத்தம் செய்யறது, சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் சரியா செய்யாமல் இருக்கிறது. அதை இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம நிறைய பேர்கள் பிரயாணத்தில் போறாங்க,
சரியான முறையிலே சுத்தம் செய்வதில்லை. இதன் இதான் ஒரே ஒரு சொட்டு 2 சொட்டுக்கள் அவருடைய உடையிலே பட்டுவிட்டால் கூட அதன் காரணமாக தொழுகை கூடாது, அவர்களுடைய உருவு கூடாமல் ஆகிவிடும், தொழுகை கூடாமல் ஆகிவிடும். எனவே சுத்தம் செய்யும் விஷயத்திலே அவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகையில வெளிஃபர்லுகள் 7ன்னு சொல்லுவாங்க. உடல் சுத்தம், உடல் சுத்தம், இடம் சுத்தம், தொழுகும் இடம் சுத்தமாக இருப்பது, உடை சுத்தம், தொழக்கூடிய ஆடை சுத்தமாக இருப்பது, அவுரத் மானத்தை மறைப்பது. தொப்புள் ஆண்களாக இருந்தால் தொப்புலிருந்து முழங்கால் முடிய, முழங்கால் தெரிஞ்சால் முழங்காலில் ஏதாவது வெறி தெரிஞ்சாலும் தொழு முடிஞ்சிடும். முழங்கால் முடியும் வரை அவர்கள் தன்னுடைய மானத்தை மறைப்பது. பெண்களாக இருந்தால் முகம், 2 கைகள், 2 கால்கள், இதுவே தவிர மற்ற அனைத்தையும் மறைப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு பெண் தொழுது கொண்டிருக்கும் போது ருக்கு சஜ்ஜாக்கு போகும்போது அவருடைய முடி வெளியே தெரிந்தால் விட்டால் கூட தொழு முடிஞ்சு போயிடும். முடி வெளியே தெரிஞ்சிச்சு பெண்ணு முடிஞ்சு முடியும் மறைக்கிறது ஃபர்லு. முகம் தெரியலாம், 2 கை தெரியலாம், 2 கால் தெரியலாம். அவர்கள் தொழுகும் பொழுது அவர்கள் கரண்டை காலுக்கு மேல அவங்க சஜ்ஜாக்கு போகும்போது கரண்டை காலுக்கு மேலே தெரிஞ்சுன்னு வச்சுக்கலேன், அப்பயும் அவர் தொழுகு கூடாமல் போயிடும். குறியும் போது சஜ்ஜா செய்யும் போது அவருடைய கைகளை இந்த கை இந்த கரண்ட கைக்கு மேலே உள்ள பாகங்கள் இந்த இடமே தெரிந்து விட்டால் கூட அவருடைய தொழுகை முறிந்து விடும். முடி தெரிந்து விட்டால் முடி அவங்க சரியா சஜ்ஜாக்கு போகும்போது முக்காடு செல்லா போட்டிருந்தாங்க, முடிவுடைய கடைசி மாதிரி தெரிஞ்சு விட்டு என்று சொன்னால் அவருடைய தொழுகை முறிந்து விடும். அப்ப ஆண்களாக இருந்தால் எவ்வளவு பகுதி, பெண்கள் எவ்வளவு பகுதி மறைப்பது கட்டாய கடமை. இப்போ தொழுகையிலே அவருடைய உடை சுத்தம் இருக்க வேண்டும், மானத்தை முழுவதுமாக மறைக்க வேண்டும், நேரத்தை அறிய வேண்டும். நேரம் என்ன அர்த்தம்? தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக தொழுகையாகிறது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கிறது. நேரத்தை தொழுகணும். கொஞ்சம் முந்தி தொழுதாலும் தொழுக கூடாமல் போயிடும், பின் தொழுதாலும் தொழுக கூடாமல் போயிடும். உதாரணம் ஃபஜ்ர் பார்க்க 5 மணிக்கு 4:45 தொழுதாங்க, தொழுக கூடாது. 6:10 நேரம் முடிச்சுன்னு வச்சுங்களேன், 6:12 தொழுதான், தொழுக கூடாமல் போயிடும். அந்த குறிப்பிட்ட நேரத்தை எப்போ தொழுகை ஆரம்பம் எது முடிவது நேரம் அறிந்து தொழுக வேண்டும். அசர் நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் லுஹர் நேரம் எப்போ முடியும் கரெக்டாக பார்க்கணும். அசர் பாங்க எந்த நேரம் கரெக்டாக பார்த்து அதற்கு முன்னால் தொழுதாதான் லுஹர் தொழுகை கூடும். இப்ப நேரத்தை அறிவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போன்று நியத்து செய்யறது, எந்த தொழுகைக்காக நியத் செய்யறோமோ, இந்த லுஹருடைய ஃபர்த் 4 ரக்காத்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் எந்த தொழுகை தொழும்பு அறிந்து அந்த தொழுகைக்காக நியத்து செய்வது ஃபர்லு. தக்பீர் தஹ்ரீமா கட்டுவது, இவ்வாறு தொழுகைக்கு வெளி ஃபர்லுகள் 7 ஃபர்ல் இருக்கிறது. அதே மாதிரி தொழுகையிலே உள் ஃபர்லுகள் 6 ஃபர்ல் இருக்கிறது. நிலையில் இருப்பது, கிராத் ஓது, ஒரே ஒரு ஆயத்தாவது கிராத் ஓதுவது, ருக்கு செய்வது, சஜ்தா செய்வது, அத்தஹியாத் இருப்பது. அத்தஹியாத் எவ்வளவு ஓதல் எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த அளவுக்காவது அத்தஹியாத்து இருப்பிலே அமருவது. இது 6 மட்டும்தான் தொழுகையிலே உள் ஃபர்லுகளாக இருக்கிறது. இது அல்லாம தொழுகையிலே வாஜிபுகள் 15க்கு மேல இருக்குது. தொழுகை அல்ஹம்து சூரா ஓதுறது, எக்ஸ்ட்ரா ஒரு துணை சூரா ஓதுறது, அத்தஹியாத் ஓதுறது, இதெல்லாம் தொழுகையிலே வாஜிபுகள். வாஜிபுகளை விட்டாலும் தொழுகை கூடாது. தொழுகையில் அத்தஹியாத் வாஜிப், அத்தஹியாத்துல ஒவ்வொரு வார்த்தையும் வாஜிப். ஒருத்தர் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தை ஓதலாம், அத்தஹியாத்து லில்லாஹி வார்த்தை விட்டால் சொன்னா தொழுகை கூடாது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, இந்த அனைத்து வேடுகளுமே வாஜிபானது. ஐயுஹன் நபியுமே ஒரு ஐயுஹான் வார்த்தையை விட்டா கூட தொழு கூடாமல் போயிடும். நீங்க நம்ம எல்லாம் கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணா அத்தையாது ஓதுங்கன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா நிறைய பேர் தொழுக கூடாமல் போயிடும். உண்மையில சொல்ல போனா நம்ம அதை பற்றி இதெல்லாம் ஒரு ஃபர்லு, இது வாஜிப், இது கட்டாயம் அறிவுரை மேல கடமை என்று அறியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ வர்றாங்க தொழுகிறாங்க திரும்பி போறாங்களே ஒழிய அத்தஹியாத் ஓதுவது ஃபர்லு வாஜிப். அது அல்ஹம்து சூரா ஓதுவது வாஜிப். அல்ஹம்து சூரால ஏதாவது ஒரே ஒரு எழுத்து மாறிட்டா கூட தொழுகக்கூடாது. ஒரு ரொம்ப நாள் தொழுகக்கூடிய தொழிலாளி ஒருத்தர் சமீபத்தில் அவரை பார்த்து அல்ஹம்து சூரா ஓதுக்குன்னு சொன்னேன். அவர் அல்ஹம்து ஓதிட்டே வந்தார். ஐயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தஈன் சொல்றது போல நஸ்தஈம்னு ஓதுறாரு. கடைசியா இன் சவுண்டு போற இம் சவுண்டு போற நஸ்தஈம் ஓதிட்டு போறாரு. நான் சொன்னேன் நஸ்தஈன் அப்படிங்கிறது கடைசி இன் சவுண்டு வரணும், நூன் சவுண்டு வரணும். நீங்க நஸ்தஈம்னு ஓதுறீங்களே தொழுக கூடாமல் போயிருமேன்னு சொன்னேன். நான் 80 வருஷம் தொழுதுட்டு இருக்கேங்கிறாரு. 80 வருஷம் தொழுதுட்டு இருக்கிறேன், இப்படிதான் ஓதிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவர். இப்ப இந்த மாதிரி தொழுகையிலே நாம் சட்டங்களை
மசாயில்களை அறிவதற்காக வேண்டி கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி உலமாக்கள்கிட்ட போய் நான் அல்ஹம்து சூரா ஓதுறேன், அது சரியா தவறா பாருங்க, நான் சின்ன சின்ன சூறாக்களை ஓதி காட்டுறேன், அதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்க, ஹே மாதிரி சூறா சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நம்முடைய தொழுகைகளை நம்முடைய சூறாக்களை திரித்துக் கொள்வது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அவையெல்லாம் நம்ம அது அசால்ட்டாக நம்ம அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை நாம் கஷ்டப்பட்டு தொழக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததாகிவிடும். நபிகள் நாயகம் அடிக்கடி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலம் முதகப்பலா, யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுப்பாயாக, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதியான எனக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. யார் தொழுகையுடைய சட்டங்களை பேணி தொழுகாமல் அவற்றுடைய முறைப்படி தொழுகவில்லையோ ஹதீஸில் வருகிறது, அப்படிப்பட்ட தொழுகைகளை அல்லாஹ் தஆலா பழைய கந்தலான துணியை தூக்கி வீசுவது போன்று அல்லாஹ் தஆலா தூக்கி வீசுவா என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சில பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, யார் அழகான முறையிலே நல்ல முறையிலே சட்டங்களை பேணி அமைதியான முறையிலே தொழுகிறாரோ அந்த தொழுகை இருக்கிறது, அது அல்லாஹ் தஆலா நல்ல உருவமாக மாற்றப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகை செல்கிறது. அல்லாஹ் துஆ செய்கிறது, யா அல்லாஹ் என்னை இவன் அலங்காரமாக்கியது போன்று இவரையும் அலங்காரமாக்குவாய் என்ற தொழுகை நமக்காக துஆ செய்கிறது. அதே சமயத்தில் ஒரு அலங்கோலமாக தொழுவா என்று சொன்னால், சட்டங்களை பேணாமல் தொழுவா என்று சொன்னால் தொழுகை அல்லாஹ் பதுவா செய்கிறது, யா அல்லாஹ் என்னை இவன் அலங்கோலமாக்கியது போன்று இவனை அலங்கோலமாக்குவாய் என்று சொல்லி தொழுகை நம்ம மீது சாபம் என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, நாம் நம்முடைய தொழுகைகளை சட்டங்களை, குறிப்பாக தொழுகைக்கு முன்னால் சுத்தத்துடைய சட்டங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தமாகிறது ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே சுத்தம் விஷயத்திலே அது நாம் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஃபக்குஹு ஸாஅத்தின் மினல் லைலி கைரும் மின் இஹ்யாயிஹா, நீ இரவெல்லாம் நின்று தொழுகுவதை விட இரவிலே கொஞ்ச நேரம் மார்க்க சட்டங்களை படிப்பது சிறப்பான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு இரவெல்லாம் நஃபில் தூங்குறே இருக்கிறார், ஆனால் மார்க்க சட்டம் தெரியல, அதை விட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யாராவது ஒரு ஆலிம் இடத்திலோ அது தெரிந்த இடத்திலே உட்கார்ந்து மார்க்க சட்டங்களை படித்துக் கொள்வது சிறப்பான என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே நண்பர்களே, நஜீஸ் விஷயத்திலே எதுவெல்லாம் நஜீஸானது, எவைகள் பட்டால் நம்முடைய தொழுகை கூடாது என்றெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம வீடுகளை பார்க்குறோம், நிறைய பெண்கள் தொழுக மாட்டேங்கிறாங்க. ஏன் தொழுகலன்னு கேட்டால் சொல்றாங்க, வீட்டில் குழந்தை இருக்குதுங்க, ஒரு குழந்தை சினி கழிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. நன்றா விளங்குற நண்பர்களே, அன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறுநீர் இருக்கிறது, ஒரே ஒரு திர்ஹம் சொல்லுவாங்க, ₹1 காசு அளவுக்கு அதை விட கம்மியாகப்பட்டிருந்தால் அதை கழுவுவது ஃபர்ல் கிடையாது, கழுவு சுன்னத்து தான். அதை அப்படியே தொழுதாலும் தொழுவு கூடிடும். ₹1 அளவிற்கோ அதை விட அதிகமாகவோ சிறுநீர் சொன்னா அதை 3 தடவை கழுவுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. உதாரணமா, நம்முடைய உடம்புல ட்ரெஸ்ல யாராவது குழந்தைங்க சிறுநீர் கழிச்சிருச்சு, அல்ல வயசானவங்க ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய சிறுநீர் வெளியாயிருச்சு அவங்களால என்று சொன்னால், அந்த ஆடையை தனியாக வைத்து அதை 3 முறை அலச வேண்டும். முதலாவதா தண்ணீர் போட்டு எடுத்து நன்றாக புளிய வேண்டும், சொட்டு தண்ணி கூட வராத அளவு நன்றாக புரிஞ்சிடணும். இரண்டாவதாக தண்ணியில் முக்கணும், மீண்டும் புளிய வேண்டும். மூன்றாவதாக தண்ணியில் முக்கி அதை வேறு தண்ணிகளில் முக்கி நன்றாக புளிய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த சிறுநீர் சுத்தமாகும். இவ்வாறு செய்யாமல் 1 முறை 2 முறை சுத்தம் செய்தால் அதை கொண்டு சுத்தம் உண்டாகாது. சில பேர் பார்த்தா என்ன செய்றாங்கன்னா, வீடுகளில் அந்த சிறுநீர் பட்ட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து மற்ற ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு அது 2 முறை தான் அது அலசும். அது 2 முறை அது அலசக்கூடியதாக இருந்தா என்று சொன்னால், அதனால் அது எல்லா துணிகளும் சேர்ந்து நஜீஸ் ஆகிவிடும். துவைத்து பிறகு 3 முறை அலச வேண்டும். அவ்வாறு அலசினால்தான் சுத்தமாகும். 2 முறை மட்டும் 2 முறை மட்டும் ஸ்பின்னிங் பண்ணுச்சு, 2 தடவை மட்டும் அலசு என்று சொன்னால் அந்த அந்த எந்த சிறுநீர் அந்த ட்ரெஸ் மட்டும் அல்லாமல் அது கூட எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டோமோ எல்லாம் சேர்ந்து நஜீஸ் ஆகிவிடும். எனவே அன்பர்களே, ஏதாவது ஒரு ஆடைகள் நஜீஸ் பட்டு விட்டான்னு சொன்னால், சிறு கழித்து விட்டால் அல்லது வாந்தி பட்டு விட்டால், ரத்தம் பட்டு விட்டால், அதை அந்த ட்ரெஸ் மட்டும் தனியாக நஜீஸான தனியாக எடுத்து வைத்து அவைகளை 3 முறை அலசிய பிறகு மற்ற ட்ரெஸ் கூட சேர்ந்து நாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம். பண்பு இது போன்ற இஸ்லாமிய சின்ன சின்ன சட்டங்கள் தான் இவைகள்.
இவைகளை பேணாவிட்டால் அதன் காரணம் நம்முடைய தொழுகை கூடாமல் ஆகிவிடும், நம்முடைய வணக்கங்கள் கூடாமல் ஆகிவிடும். எனவே இவற்றை நாம் பேணுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போன்று ஒரே ஒரு திருகத்தை விட அதிகமாக, ₹1 அதிகமாக ரத்தமோ சீல் சரங்களோ அல்லது மதுவோ சிறுநீரோ பட்டிருக்கும் என்று சொன்னால் அப்பொழுதும் நம்முடைய தொழுகை கூடாமல் ஆகிவிடும். எனவே அதை தனியாக நம்ம ஒழு செய்ய. அதே போல சில ஒழு செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒழு செய்யும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒழு செய்யும் பொழுது அவருடைய கைகளிலோ அல்லது உடல்ல ஒழு செய்ய வேண்டிய உறுப்புகளிலே, முகத்திலேயோ அல்ல கைகளிலேயோ அல்ல காலுகளிலேயோ அந்த தண்ணீரை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு வசதி இருந்துச்சுன்னு சொன்னா அப்பையும் ஒழுக கூடாது. உதாரணமா ஒழு செய்யறதுக்கான போறோம், பார்த்தா நம்ம கையில மெழுகு ஒட்டி இருக்குது, அல்லது ஏதாவது காய்ந்த மாவு ஒட்டி இருக்குது, அல்லது தார் பெயிண்ட் ஒட்டி இருக்கு, தார் ஒட்டி இருக்கு, அல்லது அந்த பெயிண்ட் ஓட்டக்கூடிய அல்லது பைப் ஓட்டக்கூடிய ஏதாவது சொல்யூஷன் ஒட்டி இருக்குது, அல்லது குக் ஃபிக்ஸ் போன்ற ஏதாவது ஒட்டி இருக்கு சொன்னா அவைகள் ஒரே ஒரு சொட்டு, ஒரே ஒரு முடி அளவு தண்ணீர் நம்முடைய தண்ணி தடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட அதன் காரணமாக ஒழு கூடாது. நம்ம ஒழு செய்யறதுக்காண்டு போறோம், இதை வேலை செஞ்சு போறோம், பார்த்தா நம்ம கையில ஏதாவது சொல்யூஷன் ஒட்டி இருக்குது, அதன் காரணமா தண்ணி உள்ள, அதே மாதிரி பெண்கள் நெகபாலிஸ் போடுறாங்க, அதன் காரணமா தண்ணி உள்ள போல என்று சொன்னால் கண்டிப்பா அந்த ஒழுவும் கூடாது. அவ்வாறு குளிப்பா என்று சொன்னால் குளிப்பும் கூடாது. எல்லாம் நம்ம பெண்கள் யாராவது நெகபாலிஸ் போட ஹராம், ஏன்னு சொன்னா ஒழு செஞ்சா ஒழு கூடாம போயிடும். மருதாணி போறது ஏன்னா மருதாணி தண்ணி தடுக்காது, ஆனால் நெகபாலிஸ் போறது கட்டாய ஹராம். அது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நகத்திலே தண்ணி ஒரே ஒரு முடி அளவுக்கு தண்ணி படாவிட்டால் கூட ஒழுவும் கூடாது, குளிப்பும் கூடாது. எனவே அதை நாம் எதுவெல்லாம் ஒழுவை தடுக்கிறதோ, எதை கொண்டெல்லாம் ஒழு கூடாதோ அவைகளை விட்டு பேணுதலாக இருப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போன்ற அன்பர்களே, ஒழு செய்யும் பொழுது ஒழுவுடைய ஃபர்லுகள் 4 ஃபர்ல் இருக்குது. ஒழுவின் ஃபர்லுகள் 4 என்னென்னங்க? தலை நெற்றியுடைய முன் மேல் பாகத்திலிருந்து இந்த தாடியுடைய இந்த தாடையுடைய கீழ்பாகம், தாடையுடைய கீழ்பாகம் வரை, இந்த கால் சோனையிலிருந்து இந்த கால் சோனை வரை முகம் முழுவதையும் கழுவுவது ஃபர்லாக இருக்கிறது. சில வருவாங்க, பார்த்தா அவசரம் செய்வாங்க, இந்த காதை ஒட்டி உள்ள பகுதி நனைஞ்சிருக்காது, அல்லது தாடையுடைய கீழ் போய் நனைஞ்சிருக்காது என்று சொன்னால் அவருடைய ஒழு கூடாமல் ஆகிவிடும். நல்லா விளங்கணும், அடர்த்தியான தாடி உள்ளவர்களாக இருந்தா என்று சொன்னால் அவர்கள் அந்த தாடியுடைய உள்பாகம் தோல் வரை தண்ணி பட வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, தாடியுடைய மேல்பாகத்தை கழுவினால் போதுமானது. ஆனால் அலசலாக தாடி உள்ளவர்கள், குறைவான தாடியுடன் சொன்னால் அவர்கள் அந்த தாடி கீழ்பேர தோல் பகுதி வரை தண்ணீரை அடைய வைப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போல பெண்களாக இருந்தால் அவர் குளிக்கும் பொழுது அவர்களுடைய தலையுடைய முடிக்கு இலே உள்ள தோல் வரை தண்ணீரை அடைய வைப்பது கட்டாய கடமையாக இருக்குது. மேல தண்ணி ஊத்துறாங்க, சரியா அவருடைய அந்த தோல் பகுதி வரை தண்ணீர் போகவில்லை என்று சொன்னால் அவருடைய குளிப்பு கூடாமலாகிவிடும். இவைகளை அறிவது நம்முடைய அதே மாதிரி ஆண்கள் ஒழு செய்ய பெண்கள் மோதிரம் போட்டிருக்கிறாங்க, இறுக்கமா இருக்குது என்று சொன்னால் அந்த மோதிரத்தை அசைத்து தண்ணீரை உள்ளே போக வைக்க வேண்டும். நீ அசைக்காம விட்டோம், நாம எடுத்து பார்த்தா அந்த மோதிரத்து கீழே உள்ள போய் இணையாக இருந்துன்னு சொன்னா ஒழுவும் கூடாது, தொழுகையும் கூடாது. எனவே அந்த விசாலமான இறுக்கமான மோதிரமாக இருந்தால் அதை அசைப்பது வாஜிபாக இருக்கிறது, விசாலமான மோதிரமாக இருந்தால் இதை அசைப்பது முஸ்தஹப்பா சுன்னத்தாக இருக்கிறது. இப்ப அன்பர்களே, இது போன்று நம்முடைய ஒவ்வொரு தொழுகை எதுவும் அதே மாதிரி ஒழு செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த முழங்கை மொழி உட்பட கழுகுவது ஃபர்லா இருக்குது. சரி, ஒரு சில வருவாங்க, பார்த்தா இங்கே நினைஞ்சிருக்காது சில பேர்த்துக்கு. அப்ப இங்க ஒரே ஒரு முடி அளவுக்கு நினையாமல் இருந்தால் கூட ஒழு கூடாமல் ஆகிவிடும். எனவே நம்முடைய கைகளை அதே போன்ற காதுல ஒரு சில வருவாங்க, பார்த்தா காலுடைய பின்பகுதி அவருடைய நினையாமல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை போயிட்டு இருந்தாங்க, சில சஹாபாக்கள் உருசிட்டு வந்தாங்க. உருசிட்டு வந்து பார்த்தா அவருடைய காலுடைய முன்பு நினைஞ்சிருக்குது, காலுடைய பின்பு சரி நினையாம இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவைலுல் லில் ஆகாபி மினன் நார், யார்களுடைய கரண்டை கால்கள் பின்பகுதி யாருக்கு நினையாமல் இருக்கிறதோ அவருக்கு நரகம் இருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எனவே அன்பர்களே, நம்முடைய ஒழுவுடைய சட்டங்களை பேணி அது என்ன சட்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் முறைப்படி அறிந்து தொழுகுவது நம்முடைய கட்டாய கடமை. அதே போன்று ஒருவரே சில சுண்ணத்துகள் இருக்கிறது. இப்படி ஒருவர ஃபர்லுகள் 4 ஃபர்ல் இருக்கு, அதே மாதிரி ஒருவருடைய சுண்ணத்துகளை பேணி ஒழு செய்ய வேண்டும். ஒருவருக்கு செய்ய முன்னாடி நியத் செய்யணும், இந்த தொழுகைக்கான நான் ஒழு செய்ய நியத் செய்து சுன்னத்தாக இருக்கிறது.
பிஸ்மில்லா சொல்றது, 2 கைகள் கழுகிறது, வாய் கொப்பளிக்கும் போது மிஸ்வாக் செய்யறது. மிஸ்வாக் செய்யறது ஒரு முக்கியமான சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌலா அஷுக்கான் உம்மத்தி, நான் இந்த உம்மத்து கஷ்டம் இல்லை என்ற கஷ்டமான பயம் இல்லாமல் இருந்தால் அமர்த்துகும் பிஸ்வாக், நான் அவளை மிஸ்வாக் செய்வதை ஃபர்லாக்கி இருப்பேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. யார் மிஸ்வாக்கை தொடர்ந்து செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கும் போது கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குறான் அல்லாஹு தஆலா. எனவே அன்பர்களே, மிஸ்வாக் செய்வதிலே 70 சிறப்புகள் இருக்கிறது. 70 சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. அஸ்ஸிவாக்கு முத்தஹிரத்துல் ஃபமி வ மர்லாத்துல் லிர்ரப்பி, மிஸ்வாக் செய்வது உன் வாயை சுத்தப்படுத்தும், உன் ரப்பை பொருத்தப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. எனவே ஒரு முன்னால் ஒரு செய்யும் பொழுது மிஸ்வாக் செய்து வாய்க்கு பிடிக்க வேண்டும். அதே போன்று வாயை நாம் வாயிலே தண்ணீர் வைத்து கருகரா செய்ய வேண்டும். அதாவது நோம்பாளியாக இல்லை என்று சொன்னால் வாயிலே தொண்டை வைத்து கருகரா செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதும் சுன்னத்தா இருக்கிறது. நோன்பாளியாக இருந்தால் செய்யக்கூடாது. அதே மூக்குதறி செலுத்தும் பொழுது வலது கையிலே மூக்கிலே தண்ணீர் உறிஞ்ச வேண்டும், இடது கையால் மூக்கை சிந்த வேண்டும். இதுவும் முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதே மாதிரி தாடி உள்ளவராக இருந்தார் சொன்னால் தாடியை கீழ்பாகமாக கோத வேண்டும், மேலிருந்து கோதக்கூடாது. அது சுன்னத்துக்கு மாற்றமானது. தாடியை கீழ்பாகமாக இருந்து கோதுவது அதிலே முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதே போன்று ஒழு செய்யும் போது கைகால் விரல்களை கோதி கழுகுவது, நல்ல தேய்ச்சி உள்ள கழுவணும். ஏண்டா இந்த விரலுடைய இடைபாகங்கள் ஏதாவது சொட்டு தண்ணிப்படாமல் போயிடலாம். அதனால் 2 கைகளையும் விரல்களுக்கு மத்தியிலே உள்ள பகுதிகளை நன்றாக தேய்த்து கோதி கழுகுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதே போன்று மசாஜ் செய்யும் பொழுது தலை முழுவதும் மசாஜ் செய்வது சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது. தலை மேல்பாக ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் 2 சைடு தலை முழுவதையும் மசாஜ் செய்வது சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது. அதே போன்று காதுக்கு மசாஜ் செய்யறது, பிடரிக்கு மசாஜ் செய்வதும் முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதே போன்று கால்களை கழுகும் பொழுது கால்களுடைய விரல்களை நன்றாக கோதி கழுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இதே போன்று ஒழு செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என 2ஆம் கலிமான்னு சொல்லுவாங்க. இந்த துஆவை யார் டெய்லி தொடர்ந்து ஓதுறாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹலத்தில் ஜன்னத பி ஐயி பாபின் ஷாத், அவர்கள் சுவனத்திலே தாங்கள் நாடிய வாசல் வழியாக செல்வா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கும், நாடின வாசல் வழியா போறான் என்று எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. எப்போ ஒழு செஞ்சாலும் ஒழு செஞ்சு முடிச்ச 2ஆம் கலிமா ஓதுறது. இப்போ 2 வரி தான் இருக்கு. அதை ஓதுறதின் காரணமாக இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி ஒதுவுல நிறைய துஆக்கள் இருக்கிறது. முடிஞ்சா அது அரபியில ஓதலாம். மோத்த கழுவும் போது அல்லாம் பையில் வஜிஹி யௌம தபியல் வதஸ்து வுஜூ, யாரெல்லாம் மோத்த கழுவும் போது மறுமை நாளில் சிலருடைய முகங்கள் கருத்து போகும், சிலருடைய முகங்கள் வெண்மையாகுமே, அப்ப என் முகத்தை வெள்ளையாக்குவாயாக என்று அர்த்தம். அதே மாதிரி கையை கழுகும் பொழுது யாரெல்லாம் என்னுடைய வலது கையை கழுவும் போது யாரெல்லாம் என்னுடைய பட்டோலையை வலக்கையிலே தர செய்வாயாக, இடது கையை கழுவும் போது யாரெல்லாம் என்னுடைய பட்டோலை இடது கையில் தராமல் பாதுகாப்பாயாக. அதே மாதிரி மசாஜ் செய்யும் பொழுது அல்லாஹும்ம அதில்லடி தஹத நில்லி அரிசிக்க, யாரெல்லாம் மறுமை நாள் நிழலே இல்லாத நாளையிலே எனக்கு அரிசி நிழல் இடம் தருவாயாக. அதே மாதிரி கால் கழுகும் பொழுது அல்லாஹும்ம சப்பித் கதமைய அலா சிராத்தில் முஸ்தகீம், முஸ்தகீம் பாதையை என்னுடைய கால்கள் தவறி விடாமல் என்னை காலை பாதுகாப்பாக. நம்ம அரபித்திலே தமிழ்லையாவது துவா செய்யலாம். இந்த மாதிரி துவாக்கள் ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அல்லது ஒழு செஞ்சு முடிச்ச உடனே அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை தௌபா செய்யக்கூடிய ஒருவனா ஆக்கிவிடு, என்னை பரிசுத்தமான ஒருவரா ஆக்கிவிடு, யா அல்லாஹ் உன் நல்லடியார் ஒருவனா என்னை ஆக்கிவிட துஆவை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. இதெல்லாம் ஒருவிலே உள்ள சுன்னத்துகள். இதுக்கு மேல எதுவெல்லாம் ஒருவை முறிக்கக்கூடியவைகள், எவைகள் எல்லாம் வெளியானால் ஒருவு முறியும். உடல்ல ஏதாவது ஒரு ஏதாவது முடியல, உடல்ல உள்ள ஏதாவது ஒரு பாகத்துல ஒரே ஒரு சொட்டு ரத்தம் வெளியாகி வடிந்து விட்டால் ஒழு முறிந்து விடும். ரத்தம் எங்க ஏதாவது டச் பண்ணோம், சுகர் டெஸ்ட் பண்றாங்க, டச் பண்ணாங்க, ரத்தம் லேசா வந்து நின்றுச்சு, வடியலை என்று சொன்னால் ஒழு முறியாது. ரத்தம் சொட்டு வெளியாகி அந்த இடத்தை விட்டு வடிந்து விடும் என்று சொன்னால் ஒழு முறிந்து விடும். அதே போன்று வாய் நிரம்ப வாந்தி எடுத்து விட்டால் ஒழு முறிந்து விடும். அதே போன்று சாய்ந்தோ அல்லது படுத்தோ தூங்கி விட்டால் ஒழு முறிந்து விடும். இது போன்று மயக்கமாகி விட்டால் அல்லது போதையாகி விட்டால் அல்லது இது போன்ற எதை கொண்டெல்லாம் அறிவு போய்விடுமோ அதை கொண்டெல்லாம் ஒழு போய்விடும்.
அதே போல தொழுகையில் வெடி சிரிப்பு சிரித்து விட்டால் ஒழு முறிந்து விடும். தொழுகை தொழுதுட்டு இருக்கிறான், யாராவது குளிந்து கீழே விழுந்துட்டாங்க சிரிச்சுட்டான், யாராவது விளையாட்டு காட்டினாங்க சிரிப்பு காட்டினா சிரிச்சுட்டான், இவன் போட்ட சவுண்ட் அடுத்தவங்க காலை கேட்டுருச்சு, சிரித்த சிரிப்பு அடுத்தவங்க காலை கேட்டுச்சுன்னு சொன்னா தொழுகை மற்றும் முறியா ஒருவு சேர்ந்து முறிஞ்சிடும். ஒருவை முறியக்கூடிய 8 விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னங்க, தொழுகையில் வெடி சிரிப்பு சிரிப்பது. நாம் தொழுகும் போது சிரிக்கிற சத்தம் அடுத்தவங்க கேட்டுச்சு என்று சொன்னால் அதை கொண்டும் ஒழு முறிந்து விடும். இது போன்ற அன்பர்களே, ஒழுவுடைய முறித்தல்கள் என்ன, எதை கொண்டெல்லாம் ஒழு கடமையாகும், எப்பப்பெல்லாம் ஒழு செய்யறது வாஜிபு, இவ்வாறு நண்பர்களே எப்பப்ப ஒழு செய்யறது ஃபர்லு. குர்ஆனை ஓதுவதற்கு ஒழு செய்து ஃபர்ல் கிடையாது, ஆனால் குர்ஆனை தொடுவதாக இருந்தால் ஒழு செய்து ஃபர்லாக இருக்கிறது. ஒழு இல்லாம குர்ஆனை தொடுறது ஹராம். குர்ஆனை வாயில ஓதலாம், குர்ஆனை தொடுவதாக இருந்தால் ஒழு இருக்க வேண்டும். அதே போல தவாப் செய்வதாக இருந்தால் ஒழு இருக்கிறது வாஜிப், ஃபர்ல் கிடையாது. தவாப் செய்வதற்கு ஒழு வாஜிபா இருக்கிறது. இதுபோல் எதற்கெல்லாம் ஒழு செய்து ஃபர்லு, எதற்கெல்லாம் ஒழு செய்து வாஜிப், இது போன்ற விஷயங்கள்லாம் அறிந்திருக்க வேண்டும். அதே போன்று ஒழு செய்ய முடியாவிட்டால் ரொம்ப நோயாளியா இருக்கிறாரு, தண்ணி பட்டா ஏதாவது உடம்பு ஜாஸ்தி ஆயிரும், அல்லது தண்ணி கிடைக்காம இருக்கிறதுக்கு அப்ப அந்த மாதிரி தயமம் செய்யலாம். தயமத்துக்கு நிறைய ஃபர்லுகள் இருக்குது, தயம சுன்னத்துகள் இருக்குது, வாஜிபுகள் இருக்குது, எப்பெல்லாம் தயம சட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற மசாலாக்களை சட்டங்களை அறிவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நம்ம இதெல்லாம் அறியாம ஏதோ பிறந்தோம் முஸ்லீம் வாழ்ந்தோம் மூத்தா போனோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்கும். நம்ம ஷரிய சட்டங்களை மார்க்க மசாயல்களை அறிவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்காக நேரங்கள் ஒதுக்கி நம்முடைய மஸ்ஜிதுகளில் அல்லது நம்ம ஏதாவது ஒரு பாடசாலைகளில் குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒதுக்கி முதியோர் கல்வி என்ற பெயர்களை வச்சு அவர் கொஞ்ச நேரம் குர்ஆனை சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி அவருக்கு மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மார்க்க சட்டங்களை அறிந்து அமல் செய்கிற பாக்கியத்தை தந்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.